ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்காயை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்கலாம். எப்பயுமே தொக்கு மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிடுச்சு அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ரெசிபி செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தலைகளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 புளிப்பில்லாத தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை நறுக்கிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வறுத்து வச்சிருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மசாலாவை வறுத்து அரைச்சி போட்டு செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ் கிரேவிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொருட்களையும் அப்படியே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே மசாலா பொருட்களை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்குனா தான் அந்த மிளகு சீரகத்துடைய அந்த கசப்பு தன்மை சுத்தமாக தெரியாது. இல்லைனா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். இப்போ முருங்கைக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த மசாலா பொருட்கள் கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் மட்டும் உடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்த்து முருங்கைக்காயை நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். முருங்கைக்காயை கட் பண்ணும் போதே ஒரு பச்சை வாசனை வரும். அது சுத்தமாக வராமல் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வதக்கணும். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கும். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அப்படியே ஓப்பன் பேன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கிரேவி நல்லா திக்காயிரும். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே முருங்கைக்காயை வச்சு வெறும் தொக்கு மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி கறி மசாலா ரெசிபியை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே தோசை சப்பாத்திக்கெலாம் கூட கிரேவியை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.